வேதனை அளிக்கின்ற ஒரு துயரமான ஒரு சம்பவத்தை நான் கூறப்போகிறேன். அனைத்து இனிய உறவுகளுக்கும் காலை வணக்கம். இந்த அதாவது யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் நான் இந்த காணொலியில் கூற வருகின்றேன். யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக தந்தைமார்களால் தங்களுடைய பெண் பிள்ளைகள் பாலியல் சேட்டைகளுக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கும் உட்பட்டு வருகின்றவை ஒரு சாதாரண விடயமாக மாறிக்கொண்டு வருகிறது. இதற்கு காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். கடுமையான தண்டனைகள் இல்லாதன் காரணமாகத்தான் இந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. குற்றம் செய்கிறவர்கள் சாதாரணமாக தப்பி விடுகின்றார்கள். ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அதிலிருந்து தப்பிக்கொள்கின்றார்கள். இதை உரிய தரப்பினர்கள் உரிய கருத்து கண்ணோட்டத்தோடு இது எடுக்கணும், கடும் நடவடிக்கைகள் உரியவர் மீது எடுக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய இந்த காணொலியின் முக்கியமான நோக்கமாகும். இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் உங்களுக்கு போடுகின்ற அனைத்து செய்திகளும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணம் ஒன்றில் தன்னுடைய மகள் அதாவது பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய கண்ணும் கருத்துமாக பார்க்கப்பட வேண்டிய அதாவது அரணாக இருக்க வேண்டிய தந்தையே மேய்ந்திருக்கிறார். அந்த பிள்ளைக்கு பாலியல் வன்புணர்வை மேற்கொண்டதாக ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. அதன் பிரகாரம் அந்த பிள்ளை கற்பமடைந்திருப்பதாகவும் இது சம்பந்தமான பரிசோதனைகளுக்கு அவர் உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தந்தை கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது எங்கே நடந்ததுன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தனது மகளை பல முறை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி கற்பமாக்கிய தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சுன்னாகம் போலீசாருக்கு வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமைவாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த மகள் மருத்துவ பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை. மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் அவற்றை நாங்கள் உங்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையில் தந்தைமார் தங்களுடைய பிள்ளைகளை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும், அரணாக இருக்க வேண்டும், கவசங்களாக இருக்க வேண்டும். அதை விட்டு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது உண்மையில் மனித இனம் வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு சம்பவமாகவும் இவற்றை பார்த்து கொண்டிருக்கின்ற மேலவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் கூட மனித இனம் வெட்கி தலை குனிகின்ற ஒரு சம்பவங்களாகத்தான் காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் சீனா நாட்டில் ஒரு தந்தை தன்னுடைய மகளை கண்காணிப்பதற்காக மகளே யாராவது சேட்டை விடக்கூடாது, மகள் பாதுகாப்பாக போய் வர வேண்டும் என்று சொல்லி தலையில் சிசிடிவி கேமரா ஒன்றை பொருத்தியதாக ஒரு செய்தி கூறுகிறது. அந்த மகள் எங்கு சென்றாலும் 360 பாகை டிகிரியில் அந்த பாகையில் அந்த சுழல் அந்த சிசிடிவி கேமரா இயங்கு நிலையில் இருக்கும் என்று சொல்லியும் எந்த பகுதியிலிருந்து மகளுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதை கண்காணிக்கக்கூடிய வகையில் அந்த சிசிடிவி கேமரா அந்த மகளின் தலையில் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் தந்தை எங்கிருந்தும் அந்த மகளை கண்காணிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் அது மட்டுமில்லாமல் அந்த மகளும் தந்தையின் இந்த செய்த செயல் தனக்கு சரியானதாக தெரிகிறதாகவும் கூறியிருக்கின்றார்.